வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஒரு ஜாதகம் ஒண்ணு பார்த்தேன். ஸோ பார்த்தோனயே இயல்பாகவே நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த பிஜிடபிள்யூ இன்டர்வியூல கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. அத நீங்க சொன்னீங்க அப்படின்னு. அத அடிக்கடி எல்லாரும் என்கிட்ட வந்து மென்ஷன் பண்றது உண்டு. நேத்து ஒருத்தர் பேசுறப்ப ஜாதகம் போட்டோனே மகர லக்னம், கும்பராசி, சனி தசை நடந்துட்டு இருக்கு. போட்ட உடனே அவர்கிட்ட நான் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டது. பழசு அழுக்கு ரிலேட்டடான ரீசைக்கிள் இது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறீங்களா? அப்படின்னோனே, ஓகே நான் வந்து இந்த நாட்டுல இந்த மாதிரி இந்த குப்பைய வந்து கிளியர் பண்ற அமைப்புகள்ல இருக்கேன். மந்த்லி மலேசியா காசு 20,000 வெள்ளிக்கு மேலே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். டேக்ஸ் கட்டுற அந்த நாட்டில் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு என்னோட வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓகே சொல்லிட்டு அடுத்த விஷயத்தில் இது வரைக்கும் நான் பார்த்தவங்க யாருமே இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு சொன்னார். ஓகே இந்த அமைப்பில் இயல்பாக நீங்கள் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலேயே சனி சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படின்னா பழசு, அழுக்கு, இரும்பு, ரீசைக்கிள், பிளாஸ்டிக், ஆயில் அண்ட் கேஸ், இரும்பு, ஸ்பேர் பார்ட், ஒர்க் ஷாப், லாஜிஸ்டிக், லாரி இது மாதிரியான ஒரு மாதிரி மிஷினரி சார்ந்த அமைப்புகள் இது எல்லாம் சனி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு பேசியிருப்போமா. அந்த ஜாதகத்தில் அதை எப்படி நீங்கள் எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிங்க? லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் கும்பமாகி கும்பமாகி அதாவது 2ஆம் அதிபதி வருமானத்தை தரக்கூடிய அதிபதி சனியாக இருந்து அந்த 2ஆம் பாவகம் அதிக சுபத்துவமாக இருந்து அதற்கு பிறகு சனி தசை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு கேட்க என்ன அங்கே கேட்பார் மேய்ப்பார்லாம் இல்லை பிரதர். ஆனாலும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த இடத்து குப்பையை எடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே இடம் ஒரு மாதிரி இருந்தால் எனக்கு மனசே கேட்காது. நான் இறங்கி கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி திரும்ப அடுக்கி வச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். இது கும்பத்தின் இயல்பு. ஒரு விஷயத்தை நிதானமாக நேர்த்தியாக பண்ணுறது. எப்போதுமே நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்த ஸ்லோவாக பண்ணுறாங்க. இந்த ஆரி ஒர்க் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஆளை நார்மலான ஒரு ஆளால் பண்ண முடியாது. ஆனால் இந்த கும்பம் ஒரு மாதிரி சனி வலுத்தவர்களால் அந்த நிதானமான பொறுமையான அமைப்புகளை பண்ண முடியும். இப்போ எல்லா இடங்கள்லையும் சனி தேவையில்லாதவர், தேவையில்லை, ஒரு ஜாதகத்தில் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமைப்புகளில் ஒரு நிதானமாக பொறுமையாக பண்ணக்கூடிய சில அமைப்புகள் சனியால் மட்டுமே பண்ண முடியும். மற்ற கிரகங்கள் வந்து நிதானமாகவோ பொறுமையாகவோ கொஞ்சம் அப்படியே அழுக்கு சார்ந்த ஸ்மெல் வரக்கூடிய அமைப்புகள்ல இருந்து சனியை தவிர்த்து வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு மாதிரியான கீழ்நிலை தொழிலாளிகள் அப்படின்னு வரும்பொழுதும் கூட அங்க சனியே இருப்பார். 10 வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்குறீங்களா, அந்த வேலைக்காரர்களை குறிக்கக்கூடியவர் சனி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல வந்துடும். ஒரு சனி கொஞ்சம் அப்படி போனா ஆன்மீகத்தை கொடுப்பார், கொஞ்சம் இப்படி வந்தா நல்ல வருமானத்தை கொடுப்பார். எந்த வழியில வெளியில ஓகே எப்போதுமே என்ன சொல்றோம், சனி சார்ந்த துறையில இருந்து நீங்க வருமானம் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே வெளியில சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த அமைப்புகளில் தான் நீங்கள் வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஏதோ ஒன்று அழுக்கு, குப்பை, லிக்கரு, பியரு, கெமிக்கல்ஸு இது மாதிரியான அமைப்புகளில். அதில் சனி அப்படின்றது உங்களுடைய லக்னம் எந்த அளவுக்கு வலுத்திருக்கு அப்படின்றத பார்த்து அதன் மூலியமான வருமானத்தை எதனை பேஸ் பண்ணுறீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் வருமானம். ஓகேங்களா, லக்னம் உயர்நிலை அமைப்புல இருக்குன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் அப்படின்னு வரும். லக்னம் வந்து சின்ன ஒரு மாதிரி சுமாரான அமைப்புல இருந்தால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான வருமானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். இதுல ஒருவருக்கு வருமானம் எப்படி வரப்போகுது, ஒருவருக்கு நோய் எப்படி வரப்போகுது, ஒருவருக்கு ஆரோக்கியம் எப்படி கேட போகுது, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, இதனால தான் லக்னம் மிக முக்கியம், லக்னாதிபதி மிக மிக முக்கியம். நீங்க லக்னாதிபதி அங்க பாதிக்கப்படுறாருன்னா நீங்க ஜாதகர் அந்த இடத்துல பாதிக்கப்படுறீங்க. இதுல சில பேருக்கு ஒரு கேள்வி வருது. என்னென்ன நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க, என்னங்க நீங்க ராசியை பத்தியே பேச மாட்டீங்க அப்படின்னு. ராசி கோச்சாரத்துக்கு தானே, ராசி உங்களுடைய மனம் கோச்சார நிலையில நல்லதையோ அல்லதையோ அனுபவிக்கிறீங்க. பட் வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கிறது தசாபுத்தி அமைப்பு உங்களின் லக்னத்தை பேஸ் பண்ணி. இது இன்னும் நிறைய பேர் குழம்புறீங்க. வாழ்க்கை சம்பவம் உங்களுக்கு எது கிடைக்கணும் எது கிடைக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்றது உங்களுடைய லக்னமும் தசாபுத்தியும். உங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கணுமா, கவலைப்படணுமா, நீங்க இழக்கணுமா, ஒரு விஷயத்தை எடுக்கணுமா, ஜெயிக்கணுமா அப்படின்றத சில அமைப்புகள்ல உங்களுக்கு உந்துதலை கொடுக்கறது கோச்சார நிலை அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லது நடக்கும், எல்லாம் நல்லா இருப்போம். வணக்கம்.